ஸ்டார் பேட்டர்ன் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஸ்டார் பேட்டர்னில் நம்ம ரோவும் காலமும் எவ்வளோ கொடுத்து எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு PHP பைலட்டுன்னு ஒரு நியூ ஃபோல்டர் எடுத்துக்கிட்டேன். அதை இப்போ நான் கமாண்டில் ஓப்பன் பண்ணுறேன். CMD போட்டு ஓப்பன் பண்ணது. அதுக்கப்புறம் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இந்த ஃபோல்டரை எனக்கு ஓப்பன் பண்ணுங்கிறதுக்காக கோடு ஸ்பேஸ் டாட் வைக்கிறேன். ஓப்பன் ஆகிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடு. இப்போ எனக்கு ஒரு HTML பேஜ் தேவை. அதனால் index.html அப்படின்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, HTML5ன்னு போட்டோடனே நமக்கு அதோட பாடியே ஃபுல்லாக வந்துடும். இப்போ நான் பாடியில் ஒரு ஃபார்ம் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அது எனக்கு போஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு இப்போ ஒரு இன்புட் டைப்பு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் தேவை. நேம் வந்து ரோ. ஸோ நான் ஐடியும் அதே வச்சுக்கிறேன், ரோனே வச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இது வந்து நான் என்டர் ரோ சைஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து ஒரு BR டேகை போட்டு, BRனா பிரேக் லைன் நெக்ஸ்ட் லைன் வருது. அடுத்து என்டர் த காலம் சைஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கும் இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட். இதுக்கு வந்து கால்னு வச்சுக்கிறேன். இங்கே ஒரு BR டேக் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சப்மிட் பட்டன் தேவை. ஸோ இன்புட் டைப் வந்து சப்மிட். வச்சாச்சு. வேல்யூ வந்து சப்மிட்னு வச்சுக்குவோம். ஸோ அவ்வளோதான். ஆக்ஷனுக்கு வந்து இன்னொரு ஃபைல் போட்டுப்போம். அது வந்து response.php அப்படின்னு வச்சுட்டு இங்கே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். response.php. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே ஒரு PHP ஃபைல் ஓப்பன் பண்ணி நமக்கு வந்து அங்கே சப்மிட் பட்டன் அமுக்கணுன்னே தான் இங்கே நமக்கு என்ன உள்ள ஃபங்க்ஷன் நடக்கணும். ஸோ இங்கே சப்மிட் பட்டனுக்கு ஒரு நேம் வைக்கிறேன். நேமும் சப்மிட் அப்படின்னு வச்சாச்சு. இது ஒரு வேளை அந்த சப்மிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணியிருந்தா இங்கே வந்து ரோங்கிறதுல அப்படின்னு, அதாவது இந்த ரோங்கிறது இங்கே நம்ம நேமாக கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, இது இங்கே ரிசீவ் ஆன ரோங்கிறது காலம் அப்படிங்கிறது போஸ்ட். இது வந்து நம்ம இங்கே கொடுக்குற நேம். காப்பி. ஸோ இப்போ ரெண்டு ரிசீவ் பண்ணுறோம். ஒரு காலம் பார்த்துக்கோம். ரோஸ் ஈக்குவல் columns equal to இது ஒர்க் அதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பேன். லோக்கல் ஹோஸ்ட்டு கண்டென்ட்டு அது வந்து PHP பைலட். ஓகே, வந்துருச்சு. ரோ சைஸு 5 கொடுப்போம், 3 கொடுப்போம். ஸோ நமக்கு பிரிண்ட் ஆகுது. அப்போ கரெக்டாக வேல்யூ ரிசீவ் ஆகுது. ஓகே, இப்போ தான் நம்ம இங்கே ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஃபார் is equal to 1
I less than or equal to எனக்கு ரோ எத்தனை தடவை பிரிண்ட் ஆகும் நீங்கள் எழுதணும். ஸோ ரோ ப்ளஸ் ப்ளஸ் எனக்கு உள்ள இன்னொரு சாரி இங்கே ஒரு டாலர் சிம்பிள் போடணும். இன்னொரு ஃபார் லூப் வேணும், ஏன்னா காலம் எத்தனைங்கிறத பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஃபார் j is equal to 1, j less than or equal to column $j plus plus. Sorry for explaining that. Okay. இங்கே நம்ம ஸ்டாரை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸ்பேஸ் நெக்ஸ்ட்டு எக்கோ கொடுத்து ஒரு பிஆர் டேக் கொடுக்க போகிறோம். செக் பண்ணி பார்ப்போம். ரோ 5 காலம் சைஸ் 3. ஸோ பிரிண்ட் ஆச்சு கரெக்டாக. ரெண்டுமே 5 கொடுக்க வைப்போம். That's all. Next pyramid video next video பார்க்கலாம்.